மக்களை நம்ம நினைக்கிற வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு குக்கு வித் கோமாளியோட சீசன் 5 அதோட நம்ம ப்ரோமோ இன்றைக்கான ப்ரோமோ வந்துட்டு என்னென்னா 19 மே அதோட சண்டே ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். சண்டே ப்ரோமோ லாஸ்ட் ப்ரோமோ பார்க்க போகிறோம். ப்ரோமோ 8வது அண்ட் 1 2 3 4 5 6 7 8 இந்த ப்ரோமோலாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இப்போ 8வது ப்ரோமோ போட போகிறேன். அதெல்லாம் மறக்காமல் பார்த்துட்டு வந்துருங்க. அதை பார்த்தா தான் இந்த ப்ரோமோலாம் பிடிக்கும். அண்ட் அது இல்லாமல் நம்ம அண்டர்காக சம்பளம் நம்ம குக்கு வித் கோமாளியில் ஸ்பாட்டிஃபை பண்ணவங்களாம் அவங்க லிஸ்ட்டில் இருக்காங்க. அவங்க என்னென்ன கூத்து பண்ணாங்க, என்னென்ன ஒரு காமெடிலாம் பண்ணாங்க அப்படிங்கிறதே நான் தனியாக விட்டுருந்தேன். அண்ட் இந்த இதில் வந்துட்டு ப்ரோமோவில் வந்துட்டு நம்ம குர்சி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் குர்சி தான். குர்சினாவே தனி ரகம் காமெடியாக தான் இருக்குது. எங்கேருந்து அந்த காமெடிலாம் எடுக்கிறாங்க இதில் தனி ரகமாக இருக்குது. அவ்வளோ ஒரு காமெடி, அவ்வளோ ஒரு செம்ம டைலாக்கு. அதுவும் நம்ம இஃப்ரான்லாம் மொக்கமான தான் வேறு லெவலு. வீடியோவில் போகிறதுனா நம்ம சேனல் புதுசாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ண ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா நம்ம வந்துட்டு குர்சி பண்ணது தான் தனி ரகம்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். என்னென்னா நம்ம வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு டைலாக் சொல்ல ஆரம்பிக்கிறப்ப அதுவும் நம்ம இஃப்ரான் பக்கத்தில் நின்றுட்டு சொல்லிட்டு இருக்காப்புல. இப்போ நம்மளே ஒரு ஆள் நம்ம பக்கத்தில் இருந்துட்டு நீ போடுற வீடியோலாம் செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு வேற ஒருத்தர் பேரை சொன்னால் எவ்வளோ காண்டாகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அந்த மாதிரி தான் இப்போ நடந்துருக்கு. என்னன்னா இந்த சீசன்லேயே நம்ம குர்சி சொல்கிறாப்புல இஃப்ரான் பக்கத்தில் இருக்காப்புல, பின்னாடி வந்துட்டு வேற ஒரு ஆள் இருக்காங்க. நான் அந்த வீடியோலாம் நான் சொல்கிறேன். அண்டு இந்த சீசனில் எனக்கு பிடிச்ச குக்கு வந்துட்டு நீ மட்டும்தான், அமைதியாக இருக்கட்டும், ஜாலியாக இருக்கட்டும், ஃபன்னாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவராக ஒரு இதாக புரட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பக்கத்தில் இஃப்ரான் ரியாக்ஷன் இருக்கு. அது யாருன்னா அப்படின்ட்டு நம்ம குர்சி சொல்லும் போதெல்லாம் நம்ம கையை விரிச்சிட்டு நான் தான் அப்படிங்கிற ஒரு கெட்டப்பை கொண்டு வராப்புல. ஆனால் லாஸ்ட்டில் நம்ம தலைவன் மொக்கம் வாங்கிடுவாப்புல நம்ம இஃப்ரானு. என்னன்னா நம்ம பிரியங்கா அக்கா தான் நீங்கள் பண்ணுற குக்கிங்லாம் செம்மையாக இருக்குக்கா அப்படின்ட்டு பின்னாடி போயிட்டு சொல்லிடுவாப்புல. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பின்னாடி வேறு குக்கிங் சமைச்சிட்டு இருப்பாங்க. பின்னாடி போய்ட்டு நம்ம பிரியங்கா அக்கா சொல்லிடுவாங்க. ஆனால் சொல்கிற மாடுலேஷன், சொல்கிற ஒரு கெட்டப்பு எல்லாமே நம்ம இர்ஃபானாக தான் இருக்கும். ஆனால் அங்கே போய் சொன்னது வந்துட்டு பிரியங்கா. நம்ம தலைவனுக்கு மொக்க அப்படிப்பட்ட மொக்க செம்மையாக இருந்துச்சு. அந்த மொக்கெல்லாம் வேற லெவலுக்கு காமெடி தான். நம்ம குர்சி பம்பளுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி காமெடி பண்ணுறது தனி ரகமான குர்சி தான். அது அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சாலின் ஜோயாட்டு தான் போகிறாங்க. சாலின் ஜோயா வந்துட்டு நம்ம எலிமினேட் ஆகிடும் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஏன்னா அவங்களோட மனசு இஷ்டமாக இருக்குது. அந்த சாலின் ஜோயா வந்துட்டு ஏன்னா மொட்டை மாட்டியில் துணி காய போகிற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க கருவேப்பிலை அப்படிங்கிற மாதிரி. அவங்க அந்த கருவேப்பிலை வந்துட்டு ஒரு அடுப்பில் வச்சுருப்பாங்க. அடுப்பில் வச்சுட்டு அந்த எண்ணெயில் போட்டு அந்த கருவேப்பிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. இதே நான் நம்ம மொட்டை மாட்டில் துணி காய போகிற மாதிரி கருவேப்பிலை காய போட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம குர்சி அங்கே ஒரு மொக்கையாக யூடியூப் பார்க்கல நம்ம சாலின் ஜோயாவுக்கு. சாலின் ஜோயானாவே வேற லெவலு. சாலின் ஜோயாவும் நம்ம குர்சி ஃபஸ்ட்டு வீக்லேயே எப்படி இருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி மாடுலேஷன் ரியாக்ஷனில் விட்டு நம்ம சாலின் ஜோயா இருக்காங்க. செம்ம மூமெண்ட்டு, அந்த வெறித்தனமான மூமெண்ட்டை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த நெக்ஸ்ட் வீக்கு வந்துட்டு இவ்வளோ வெறித்தனமாக இருக்குமாங்கிறது சத்தியமாக தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணுறேன். பேரிங் வீடியோ, ப்ரோமோ வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். மறக்காம பாருங்கள்.